எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. சனி தற்போது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு கண்டக சனி அப்படின்ற அமைப்புல வரக்கூடிய சனி பகவான் எத்தகைய மாற்றங்களை கொடுப்பார்? ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவன மாதிரி மன ரீதியாக கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. வயசுக்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஏன்னா கேது ராசிக்குள்ள இருந்ததுனால சந்திரனுடைய நட்சத்திரமா இந்த அஸ்தம் வர்றதுனாலையும் இந்த சந்திரன் மேல நட்சத்திரத்தின் மேல கேது பயணிக்கின்ற காலகட்டங்கள், குறிப்பா 2024 2023 காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மன ரீதியா 2024 முதல் பகுதியோட வச்சுக்கோங்க. சரிங்களா? மன ரீதியான கஷ்டங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். குறிப்பா இளைய பருவத்திற்கு காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுத்திருப்பார். மன கஷ்டங்களை உண்டு பண்ணி கொடுத்திருப்பார். சில பேருக்கு காதல் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிலருக்கு. அது மட்டும் இல்லாம வேலையில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுறது, வேலையை விட்டு விலகிறது, வேலையை விட்டு இந்த வேலையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்மைக்கு தள்ளப்படுறது. ஸோ இத்தகைய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், ஒரு சலிப்பு தன்மை இருந்திருக்கும், வாழ்க்கையின் மீது சலிப்பு இருந்திருக்கும். இல்லை அது வாழ்க்கை, இது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்க சொல்லி இத்தகைய எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடி இருக்கும். அதிலும் குறிப்பா 6ல சனி வலுத்ததுனால நிறைய எதிர்ப்புகள் உங்களை நிறைய பேர் எதிரியா பார்த்திருப்பாங்க. எதிரிகளை அதிகமா வளர்த்து கொண்டு இருப்பீங்க. சரிங்களா? நிறைய போற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, போற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும், தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு வழியில கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிக்கியிருப்பீங்க, பொருளாதார சிக்கல்களை சிக்கியிருப்பீங்க, செலவுகள், பண விரயங்கள், ஒரு சிலருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுத்திருப்பார், மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான் அப்படியே சொல்லலாம். ஸோ இப்படியாக ஒரு வயதினருக்கும் ஒரு பருவத்தினருக்கும் இந்த கடந்த சனியும் சரி கேதுவும் சரி கொஞ்சம் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரதுனால எத்தகைய அமைப்புகளை கொடுப்பார்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மெல்ல மெல்ல சரியாகும். செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அசத்துல பிறந்தவங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனா மெல்ல மெல்ல மாறும், செலவுகள் குறையும். சரிங்களா? மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வரும். உடல் ரீதியா கொஞ்சம் பலமா இருப்பீங்க, கொஞ்சம் சுகமா இருப்பீங்க, சுகவாசியா இருப்பீங்க. அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள நீங்க வந்து வரப்போறீங்க அப்படின்னு சொல்லுவோம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி சுகாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் குறையும். சரிங்களா? தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகும். ஓரளவுக்கு வியாபாரத்துல ஒரு லாபத்தையும் ஒரு வருமானத்தையும் பார்ப்பீங்க. சரிங்களா? வியாபாரம் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் சுமாரா இருந்திருக்கும். வர காசு அப்படியே செலவாகிற மாதிரி தான் இருந்திருக்கும். சரிங்களா? அதுல பெருசா ஒரு ப்ராஃபிட் பெருசா பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை சனி கொடுப்பார். சரிங்களா? நிலையான நீடித்த ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுப்பார். குறிப்பா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜாப்ல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம டெம்பரவரியான ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்றவங்க அந்த நிலையான ஸ்திரமான வேலை கண்டிப்பா கிடைக்கும். பணி நிரந்தரமாக்குண்ட தன்மையை சனி வந்து கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேது 12ஆம் இடத்துக்கு வரதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமா மனசுல ஓடும். நிறைய கோயில்களுக்கு போறது, ஆன்மீக தொண்டு செய்யறது, குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் பெறது, குலதெய்வ அனுகிரகம் பெறது, அதாவது ரொம்ப நாளா நிறைவேற்ற முடியாத நேர்த்திகளை நிறைவேற்றி கொள்றது. ஸோ இத்தகைய அமைப்புகளை இந்த சனி வந்து உண்டாக்கி கொடுப்பார், கேது உண்டாக்கி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சனி ராசியை பார்த்தாவே சற்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சற்று தூக்கலாக மனசுல ஓடும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல் தனத்தையும் இந்த சனி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம், மந்தத்தனத்தையும் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது, எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும், தாமதமாகும், ஒரு சிலருக்கு தடையாகும். சரிங்களா? 7ல சனி வரும்போது திருமண முயற்சிகளை தடையை கொடுப்பார். சரிங்களா?
அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு காதல் வாழ்க்கை கைகூடும். எடுத்தடுப்புல கைகூடாது. சரிங்களா? கொஞ்சம் பிரச்சனை, போராட்டங்கள், இந்த வீட்டுல ஒத்துக்கல, அந்த வீட்டுல ஒத்துக்கல, அதே மாதிரி சொந்தக்காரங்க ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு அதன் பிறகுதான் அந்த பிரச்சனையை சமாளிச்சா நீங்க வந்து அதை திருமணத்துல கொண்டு போய் முடிப்பீங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பத்துல உட்காந்து 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பாக்குறதுனால ஸோ இந்த காலகட்டங்கள்ல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஏற்பட்டு தான் கிடைக்கும், ஆனா கிடைக்கும் உறுதியா. ஸோ இவ்வாறாக ஒரு பருவத்தினருக்கும் இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு பங்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. ஆனா ஒரு சில சாதகமற்ற விஷயங்களும் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில சற்று விட்டு கொடுத்து போங்க. நிச்சயமா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அது மட்டும் அந்த ஃபேமிலி லைஃப்ல மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட விட்டு கொடுத்து போயிட்டா நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். சரிங்களா? அடுத்த 2.5 வருஷத்துல. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போயிட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.